அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் யூடியூப்பில் இந்த ஸ்கில் இல்லைன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஜஸ்ட்டு நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஏன் வியூஸ் போகலை, உங்களுக்கு ஏன் சப்ஸ்கிரைபர் வரலை, இதை பற்றிலாம் நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கங்க. இப்போது ஒரு புதிய யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் பேசிக்லேருந்து சொல்கிறேன். ஒரு புதிய யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க. இதில் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் யூடியூப்பில் சேனலை க்ரியேட் பண்ணிவிட்டு எங்கே இருக்கிற வீடியோ எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. நிறைய பேருடைய மைண்டு என்னென்னா, நம்ம வீடியோ அப்லோட் பண்ணால் நமக்கு பணம் வந்துடும், நமக்கு நிறைய பணம் வாங்கிடலாம், நிறைய கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. அது உண்மைதான். ஆனால் நீங்கள் ஒரு சில வீடியோ அப்லோட் பண்ணால் மட்டுமே உங்களால் காரு வீடு நல்லா ஜாலியாக இருக்க முடியும். நம்ம வீடியோ அப்லோட் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு தாட்டில் கண்ட வீடியோலாம், பார்க்குற வீடியோ, ட்ரெண்டிங் வீடியோ, மற்ற சேனலில் வைரலாக போயிட்டு இருந்தால் அந்த வீடியோ எல்லாத்தையும் எடுத்து தயவு செஞ்சு போடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணணும். அதில் நீங்கள் தான் இருக்கணும். இதில் 2 டைப் சேனல் இருக்குது. ஃபஸ்ட்டு சேனல் ஃபேஸ் காட்டி போடுற சேனல், செகண்ட் சேனல் வாய்ஸ் கொடுத்து போடுற சேனல், இன்னொரு சேனலும் இருக்குது ஏஐ கண்டென்ட் சேனல். ஸோ இந்த 3 சேனல் தாங்க இருக்குது. சரிங்களா? இந்த ஃபேஸ் காட்டி நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ரீச் கிடைக்கும், மக்கள்கிட்ட நிறைய பதியும். பிகாஸ் நான் இந்த வீடியோவில் பேசுகிறேன்னா உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது ஒன்று உங்கள் மைண்டில் பதியும். அப்படி என்ன பதிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு vlog சேனல் ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபேஸ் காட்டி தான் அந்த vlog சேனலை நான் ஆரம்பிக்கிறேன். அப்படி நீங்கள் ஃபேஸ் காட்டி ஆரம்பிக்கும் போது ஒரு பொதுவான vlog-ஆ இருந்தாலும் சரிங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியில் தான் போகணும். நீங்கள் ஓரளவு ரீச் கொடுத்த பிறகு தான் எல்லாமே கலந்து போடணும். நிறைய பேர் vlogனா என்னன்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, எல்லா கண்டென்ட்டும் போடுறது vlog தான். சரிங்களா? ஆனால் நீங்கள் ஒரு புதிய யூடியூபராக உள்ளே வரும்பொழுது ஒரே ஒரு கேட்டகரியை செலக்ட் பண்ணணும். இப்போது நான் இந்த சேனலில் டெக் வீடியோ போட்டு ஒரு டெவலப்மெண்ட் ஆகிட்டேங்க. இப்போது நான் ஒரு குக்கிங் வீடியோ போட்டேன்னா கூட என் ஆடியன்ஸ் எனக்காக பார்ப்பாங்க. ஏன்னா ஏதோ டெக் சேனலில் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் ரீச், நம்ம சேனல் எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நின்று பார்ப்பாங்க. ஸோ இந்த லேடி டெக் சேனல் வச்சுருந்தாங்களே, புதுசாக ஏதாவது நமக்கு சொல்ல வராங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டென்ட்டை மிக்ஸ் பண்ணணும். அதை தவிர்த்து நீங்கள் எடுத்த உடனேமே இன்னைக்கு ஒரு நாள் நான் பிளாக் ட்ராவல் போட்டுட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் குக்கிங் போடுறேன், இது எல்லாமே காமன் பிளாகில் தானே வரும் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக க்ரோ ஆகாது. இப்போது சன் டிவி கேடிவி மாதிரி உங்களது ஒரு சேனல் ஒரு தொடர்கதையாக ஒரு கிளாஸ் எடுத்திங்கன்னா ஒரு தொடர்கதையாக எடுத்துகிட்டு போகணும். இப்போது டெக் சேனல் என்னையே நான் எடுத்துக்கிறேன். டெக்கில் ஃபேஸ்புக் ஒரு சப்ஜெக்ட், வாட்ஸ்அப் ஒரு சப்ஜெக்ட், நெக்ஸ்ட்டு யூடியூப் ஒரு சப்ஜெக்ட், இதுமாரி பல சப்ஜெக்ட் இருக்குது. நான் எடுத்துக்கிற சப்ஜெக்ட் யூடியூப் மட்டும்தான். இதிலே நான் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா எல்லாமே போட்டேன்னா ஆடியன்ஸ்க்கு குழப்பமாயிடும், ரீச் கிடைக்காது. ஏதாவது ஒரு வீடியோ ரீச் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு வீடியோ மட்டும் ரீச் கிடைச்சிட்டா நம்ம சேனலுக்கு செட் ஆகாது. இப்போது நிறைய பேர் மிஸ்டேக்காக தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னென்னா வைரல் கண்டென்ட். இப்போது கரூர் விஜய் மீட்டிங்கில் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த வீடியோ போட்டால் உலகம் ஃபுல்லாக வைரலாக போயிட்டு இருந்தது 1 வீக். அந்த வீக்கில் மட்டும்தான் உங்கள் சேனல் வைரல் ஆகும். அது உங்களுடைய கண்டென்ட்டே கிடையாது, அது நியூஸ் சேனலுடைய கண்டென்ட். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. நமக்கு வியூஸ் பண்ணால் போதும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுறாதீங்க. அந்த வைரல் போகிற வரைக்கும் தான் உங்கள் சேனலுக்கு வியூஸ் போகும். அப்படி இல்லைன்னா உங்கள் சேனலுக்கு வியூஸ் போகாது. இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதிய யூடியூபராக இருந்தால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சேனல் ஸ்டார்ட்லேருந்து பெயர் வைக்கிறதுலேருந்து எல்லாமே ப்ராப்பராக வைக்கணும். டிஸ்கிரிப்ஷன் செட் பண்ணுறது, டேக் செட் பண்ணுறது, இது எல்லாமே கரெக்டாக வைக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோ மேட் ஃபார் கிட்ஸ், எஸ் மேட் ஃபார் கிட்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய 199 கிளாஸ், அதாவது இதில் என்னென்ன நாங்கள் சொல்லிக் கொடுப்போம்னா, உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணுவோம், உங்களுடைய சேனலை செக் பண்ணி சொல்லுவோம், உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா ரெடி பண்ணி கொடுப்போம். சரிங்களா?
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, புதிய யூடியூபர் வீடியோ போட்ட உடனேயுமே வியூஸ் சத்தியமாக போகாது. பிகாஸ் யூடியூப்பே உங்கள் சேனலை அனலைஸ் பண்ண ஒரு ஃபியூ வீக்ஸ் எடுக்கும். ஓகே, இந்த சேனலில் டெக் சேனல் தான் போட்டுட்ருக்காங்க, குக்கிங் சேனல் தான் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணவே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் உங்கள் சேனல் அனலைஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, யூடியூப் அனலைஸ் பண்ணுறதை விட இப்போது நீங்கள் உங்கள் சேனலே எடுத்துக்கோங்க, இப்போவே செக் பண்ணுங்கள். இப்போது என்னுடைய சேனலையும் எடுத்துக்கோங்க, உங்களுடைய சேனலையும் எடுத்துக்கோங்க, இல்லை ஆல்ரெடி வைரலான சேனலையும் எடுத்துக்கோங்க. அதில் என்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஒரே கேட்டகரி, கன்சிடென்சி அண்ட் வந்து ஃபேஸ் வேல்யூ மஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலை நீங்கள் எடுத்து பாருங்கள். முகப்பு பேஜ் யூடியூப் டிப்ஸ் பற்றி தான் இந்த சேனலில் வீடியோ இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். அண்டு யூடியூப் பற்றி மட்டும்தான் வீடியோ இருக்கும். ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு கிளியர் கிடைக்குதா? இது போல் தான் ஒரு சேனல் இருக்கணும். அதை தவிர்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, குழந்தை வீடியோ ஒன்று போடுறீங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிக்கிற வீடியோ, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோ, நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரே சேனலில் பல்வேறு லாங்குவேஜ், தமிழ் வீடியோ ஒன்று போடுறீங்க, இங்கிலீஷ் வீடியோ ஒன்று போடுறீங்க, மிக்ஸ் மேட்சாக போடுறீங்க. இப்படியெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க இப்போ டெக் சேனல்னு சொல்லிட்டு நான் ஒரு சேனல் வச்சுருக்கேங்க. ஒரு டவுட்னா டெக் சேனலை தேடி வருவாங்க. ஒரு விளாகில் போயிட்டு ஒரே ஒரு டெக் வீடியோ போடுறீங்க, ஏதோ ஒரு குத்தா மதிப்பாக ஒரு வைரல் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு வந்து உங்களை பார்ப்பாங்களா? கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. வைரல் ஆகிடுது ஒரே வீடியோ, மற்றபடி நீங்கள் போடுற அடுத்த வீடியோ எல்லாம் குக்கிங். அதுக்கப்புறம் குக்கிங் வீடியோவும் வியூஸ் போகாது, அந்த டெக் வீடியோவும் வியூஸ் போகாது. ஸோ உங்கள் சேனலுக்கு என்ன வைரல் கண்டென்ட்டோ அதை மட்டும் நீங்கள் போடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பிக்கெஸ்ட் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா, ஒரு வீடியோவை இன்னைக்கு நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு பண்ண உடனே எனக்கு வியூஸ் வரல, சப்ஸ்கிரைபர் வரல, வாட்சிங் வரல. ஸோ யூடியூப் வந்து வீடியோ அப்லோட் பண்ண உடனே வியூஸை ஸ்ப்ரெட் பண்ணாது. ஒன் ஆர் 2 hour ஆகும். அது மட்டும் இல்லை, இப்போ யூடியூப்பில் ரீசெண்ட் டேஸாக வியூஸே சுத்தமாக போகலைங்க. வியூஸ் போகலை, அப்டேட் ப்ராப்ளம், இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். புதிய யூடியூப்பர் ஃபஸ்ட்டு பொறுமையை கடைப்பிடிக்கணும். உங்கள் சேனலுக்குன்னு ஒரு லோகோ, ஒரு தம்ப்நெயில், ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் புதிய சேனலுக்கு எனக்கு சப்ஸ்கிரைபர் வரமாட்டிருக்கு சிஸ்டர்ன்னு சொல்கிறீங்க. சப்ஸ்கிரைபருக்கும் இதே கான்செப்ட் தான். என்னென்னா, புதுசாக உள்ளே வரும் பொழுது உங்கள் சேனலை பார்க்க யார் இருக்கா? வீடியோ நீங்கள் கொடுக்குறீங்க, இந்த வீடியோ யார் பார்ப்பா? அப்போ என்ன பண்ணும் யூடியூப்? ஒரு சில குறிப்பிட்ட ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கும். அப்போ அந்த ஆடியன்ஸ் பிடிச்சா மட்டுமே அந்த சேனலில் டச் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் போகும்போது பிடிக்கலைன்னா அல்காரிதம் வந்து புஷ் பண்ணாது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு 10 வீடியோஸ் போட்டு பாருங்கள், ஒரு 10-15 வீடியோஸ் போட்டு பாருங்கள். அப்புறம் அதிலிருந்து ஒரு கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்னேன், கேட்டகரி ஒரே கேட்டகரியில் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் போடுங்க. உங்களுக்கு குக்கிங் வருதா, விளாக் வருதா, டெக் வருதான்னு போடுங்க. அதை விட உங்களுக்கு என்ன உங்கள் மைண்டில் இருக்குது, நம்மளால் ரெகுலராக என்ன பண்ண முடியும்? இப்போது நான் ரெகுலராக என்னால் டெக் கண்டென்ட் கொடுக்க முடியும், எவ்வளோ வேலையாக இருந்தாலும் சரி. ஜஸ்ட் ஒரு அனலிட்டிக்கை பார்த்தா டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் வீடியோ ரெடி பண்ண முடியும். அந்த அளவுக்கு எனக்கு ஆர்வம் ப்ளஸ் தெரியும். அது போல் உங்களுக்கு என்ன வரும்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். அப்படி வரதை ஃபஸ்ட்டு போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 கண்டென்ட்டை மாற்றி போடுங்க. உங்கள் ஆடியன்ஸ் எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுற ஆடியன்ஸை கவர் பண்ணுங்கள். அவங்க சேனலுக்கு போங்க, பேசுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சேட் பண்ணுங்கள். 2 பேர் சேனலும் மாற்றி நீங்கள் பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க உங்கள் சேனலை கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் நேச்சுரலாக நடக்கணும். நீங்களே வழியே போய் பண்ணக்கூடாது. வழியே போய் பண்ணிங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ போனால் போகுது அப்படின்ட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு சில விஷயம்லாம் கடைப்பிடிக்கணும். இது மட்டும் இல்லை, இதோட பல விஷயங்கள் இருக்குது யூடியூப்பில் கற்றுக்க. ஸோ நான் ஒரு குறிப்பிட்ட வீடியோ தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம கிளாஸில், அதாவது யூடியூப் டவுட் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் பொறுமையாக இருங்க. அது மாதிரி நம்மளை போல் நிறைய பேர் யூடியூப் டிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பிளாக் சேனல் கூட இப்போ யூடியூப் டிப்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க மிஸ்டேக்கை வந்து அவங்க போடுறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள்
பார்த்துட்டு நான் அந்த சேனல் அப்படி போட்டாங்க, இந்த சேனல் அப்படி போட்டாங்க அப்படின்ட்டு நீங்கள் வீடியோ போடாதீங்க. ஒரு ப்ராப்பர் சேனல். நம்ம சேனல் வந்து நிறைய பேருக்கு மோனிடைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு, நிறைய சேனல் டவுட் கிளியர் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற பேசிக் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள். 8946014557 8946014557. இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ப்ரோக்ராமிங்னா போயிட்டுருக்கு. அண்டு வந்து ஒரு ஆஃபீஸ் அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இன்னும் வந்து நிறைய டெவலப்மெண்ட் அண்டு உங்களுக்கு நிறைய ஸ்கில் டெவலப் பண்ண, ஃபேஸ்புக் டெவலப் பண்ண, இன்ஸ்டா டெவலப் பண்ண, இதை பற்றியெல்லாம் நிறைய டெவலப் பண்ண, நிறைய வந்து அப்கமிங் வீடியோஸ் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் சேனலும் ஸ்டெப் பை ஸ்டெப் வளரும். பொறுமையாக இருங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற பழமொழியோட இந்த உரையாடலை நம்ம முடிச்சு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.